ஊடகங்களில் ஏன் கட்டுப்பாடு கிடையாது நான் கேட்குறேன். யூடியூப்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், ஆபாசமான வீடியோ எவ்வளோ கொட்டி கிடக்குது. சரி, அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் இந்த ஏதாச்சும் ஒரு சமூகத்துக்கு சூப்பரான அருமையான விஷயம் பேசிட்டா உடனே அது கட்டுப்பாடு விதி, அது தடை பண்ணு, அது விடாத, என் சமூகத்தை புண்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கீழ்த்தரமான, ஒரு பிற்போக்கான ஒரு பெண்ணை சராசரியாக மதிக்காத அந்த பொண்ணு வந்து நமக்கு அடிமடா, இந்த சாதியாரம் நம்மளுக்கு நாயை விட மோசம்டா, நம்ம காலங்காலமாக நம்ம கால் அடியில் பிறந்து வளர்ந்தவன்டா, அவனுக்கு எப்பறம் நீ மரியாதை கொடுக்குற, அப்படிலாம் பேசுறதுக்கு கட்டுப்பாடு கிடையாதா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறோம்னா உடனே அரசு கைது பண்ணு. இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் அதிகமான குற்ற வழக்குகள் எதுலேருந்து நடக்குதுன்னா இந்த மாதிரி ஆபாச பேச்சுகள்லையும் சாதி ரீதியாக தரக்குறை பேசுறதுனாலையும் அதிகமாகுன்னு சொல்லி மனித உரிமை செயல்பாட்டாளர்களாகட்டும், வழக்கறிஞராகட்டும், அரசியல் விமர்சகர்களாகட்டும் இதுதான் சொல்கிறாங்க. இதை ஏன் நீங்கள் அனுமதிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு யார் எதிராக துணை புரிகிறாங்களோ அவங்க கைது பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்டமாக என்ன, அதோட ஆணி வேறு என்ன, இதில் எங்கேருந்து வருது, இந்த குற்றம் எங்கேருந்து பிறக்குது, அப்படின்றத கண்டுபிடிச்சா தானே நம்ம வந்து தீர்வு காண முடியும்.